வெல்கம் டு ஜெஸிஸ் டெலிஷியஸ் ஃபுட். வாங்க இன்றைக்கி மீன் பொழிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 வெலை மீன் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும். மீனுக்கு மசாலா உள்ளே இறங்குறதுக்காக கீரல் போட்டு எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மீனில் எல்லா சைடும் படுற மாதிரி தடவி எடுத்துக்கலாம். நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணணும். இது கொஞ்சம் கம்மியாக தான் மசாலா இருக்குது. இந்த மசாலாவே போதும். நம்ம பொளிச்சது பண்ணுறதுனால அதுலேயும் மசாலா இருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு அதையும் தடவி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த மீனை எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப முருகலாக பொரிக்கக்கூடாது. இது அந்த மசாலாவில் வைக்கிறதுனால நம்ம நார்மலாக பொரித்து எடுத்துட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே எண்ணெயில் தான் நம்ம அந்த பொளிச்சது செய்ய போகிறோம். இந்த பக்கம் 2 மினிட்ஸ், இந்த பக்கம் 2 மினிட்ஸ், ரெண்டு பக்கமும் 2 நிமிஷம் பண்ணால் போதும். இப்போ மீனை எடுத்தாச்சு. இப்போ அதே ஆயிலில் ஒரு பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் வேகிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா எல்லாமே வதங்கிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ திக்கான கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கொதி விட்ட உடனே நம்ம சால்ட் ஆட் பண்ணி நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மீனை அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாம். அந்த மசாலாவெல்லாம் மீனுக்கு மேலே போட்டு நல்லா ஒரு கொதி விடணும். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவோட வெந்த பிறகு நம்ம வாழை இலை எடுத்துக்கணும். வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் அந்த வாழை இலையை வாட்டி எடுத்து அதுக்கப்புறமா இந்த மீன் பொளிச்சதை உள்ளே வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அது வெந்து வரும்போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த வாழை இலையை ஒரு த்ரெட்டால் கட்டி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இல்லை தோசைக்கல்லில் போட்டு தண்ணி ஊற்றி அந்த மாதிரியும் பண்ணலாம். ஏன்னா அந்த மசாலா மீனோட உள்ளே போகணும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. இப்போ நான் எண்ணெய் ஊற்றி அந்த வாழை இலையோட ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வாழை இலையும் வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வாழை இலை நல்லா வதங்கியிருக்கு. பாருங்கள், நம்மளுடைய மீன் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். எப்படி இருக்குது ஜியாத்து? நல்லா இருக்குது.